மன உளைச்சல். மன உளைச்சல் எதனால வருது அப்படிங்கிறத பார்ப்போங்க. அதுக்கப்புறம் யாரால எல்லாம் வருதுங்கிறத நீங்களே யோசிச்சுக்குங்க. எப்ப நம்முடைய மனம் பலவீனமா இருக்குதோ, அப்ப ஒவ்வொரு பிரச்சனையுமே, ஒவ்வொரு நபருமே, ஒவ்வொரு செயலுமே நமக்கு மன உளைச்சல தான் கொடுக்கும். மனம் எப்பொழுதுமே பலமா, மனம் எப்பொழுதுமே உறுதியா இருக்கும்போது, நம்மை சுற்றி எத்தனை பிரச்சனை இருந்தாலும், எத்தனை பிரச்சனைக்குரியவங்க நமக்கு பிரச்சனைய உண்டாக்குனாலும், நாம அசையவே வேண்டியதில்ல. அதனால பிரச்சனை இல்லாத மனமும், மன உளைச்சல் இல்லாத நிலையும் நமக்கு வேணும்னா, முதலில் நாம் உறுதிப்படுத்த வேண்டியதும், பலப்படுத்த வேண்டியதும் நம்முடைய மனதை தவிர வேறு எதையுமே அல்ல. வாழ்க வளர்க!